51வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ராஜகுமாரன் இப்படி கேள்வி கேட்டோன்னு பிரமுஜமுனி பதில் சொல்றார் அப்படிங்கறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரேவதி நாமதே பார்யா ரூபேணா பிரதிமா புவி வித்யதேத்ர கதம் பத்னி தாம் ந வேத்சி மஹீபதே. ரேவதி நாமதே பார்யா ரூபேண அப்ரதிமா புவி வித்யதே அத்ர கதம் பத்னி தாம் ந வேத்சி மஹீபதே. ரேவதி நாமதே பார்யா ரூபேண பிரதிமா புவி வித்யதேத்ர கதம் பத்னி தாம் ந வேத்சி மஹீபதே. ரேவதி அப்படின்னு பேர் இருக்கிறவளாக்கும் உன்னோடு மனைவி. அவள மாதிரி ஒரு அழகி இந்த உலகத்துல ஆருமே இல்லை. ரூபேண அப்ரதிமா புவி, இந்த உலகத்துல இவ்வளவு மாதிரி ஒரு அழகின்னு வேற ஒருத்தரும் இல்லை. பால்கடலில மகாலட்சுமியோட ரூபமாக்கும் இவளுக்கு இருக்கு. அவள் இங்கே இருக்கா, அவளை உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கிறார் இங்க முனி. 52வது ஸ்லோகம். பிரமோத முனி இப்படி சொன்னோன்னு ராஜகுமாரன் பதில் சொல்றதையாக்கும் ஸ்கந்தன் இங்க அகஸ்திய மாமுனிக்கு சொல்லிட்டு இருக்கார். சுபத்ரியாத்யாஸ்து யா பார்யா மம சந்தி கிருஹே விபோ ஜானாமி தாஸ்து பகவன் ந வை ஜானாமி ரேவதி. சுபத்ரியா சுபத்ரா சுபத்ரா ஆத்யாஹ து யா பார்யா மம சந்தி கிருஹே விபோ ஜானாமி தாஸ்து பகவன் ந வை ஜானாமி ரேவதீம். சுபத்ரை அப்படின்னும் அதே மாதிரி வேறையும் ஒரு பொண்ணும் என்னோட மனைவி ஆயிட்டு என்னோட கிரகத்துல இருக்கா. என்னோட கிரகத்துல சுபத்ரை அப்படின்னு எனக்கு 2 மனைவிகள் உண்டு. சுபத்ரை தொடங்கின மனைவிகள் எல்லாம் எனக்கு உண்டு என்னோட வீட்டுக்குள்ள. அதிலொன்னும் ரேவதி இல்லை. அவளை எனக்கு தெரியும். ஆனா நீங்கள் சொன்ன ரேவதிய எனக்கு தெரியாது. அதுவும் உங்களோட ஆசிரமத்துல இருக்கான்னு வேற சொல்ற, எனக்கு தெரியாது. பகவன் ந வை ஜானாமி ரேவதீன், நீங்கள் சொன்ன அந்த ரேவதிய எனக்கு தெரியாது. என்னோட வீட்டுக்குள்ள என்னோட ராஜ கொட்டாரத்துல என்னோட முதல் மனைவியோட பேரு சுபத்ரையாக்கும். சுபத்ரைய கூடாதைக்கு வேறையும் மனைவி எல்லாம் எனக்கு உண்டு. ஆனா அதுல ரேவதின்னு ஒரு மனைவி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். அதாக்கும் இங்க சுபத்ரா ஆத்யாஹா அப்படின்னு சொல்லப்பட்டது. 53வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரமுஜ முனி ராஜகுமாரன் கிட்ட இப்படி பதில் சொல்றார் அப்படின்னு ஸ்கந்தன் அகஸ்திய மாமுனிட்டு சொல்றார். பிரியேதி சாம்பிரதம் ராஜன் ஸ்வயோக்தாயா மகாமதே சா விஸ்மிருதாட்சணா தேவா யாதே ஸ்லாக்யதம பிரியா. பிரிய இதி சாம்பிரதம் ராஜன் து உக்தா யா மகாமதே சா விஸ்மிருதா க்ஷணாத் ஏவ யா தே ஸ்லாக்யதமா பிரியா. பிரியேதி சாம்பிரதம் ராஜம் ஸ்வயோக்த
प्रोक्ताया महामदे सा विस्मृता क्षणादेव क्षणाद् एव क्षणादेव यादे श्लाघ्यतमा प्रिया. நீ பிரியே அப்படின்னு கூப்பிட்டாய், அவள் உன்னோடு மனைவி ஆயிட்டு அந்த க்ஷணமே மாறிட்டா. வாய திறந்து பிரியே அப்படின்னு கூப்பிட்டுட்டியே, ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன தேடினாய்? நீ என்ன தேடினோன்னு நீ என் பொண்ணுட்டு நீ என்ன பேசினாய்? பிரியே அப்படின்னு கூப்பிட்டுல்லவா பேசினாய். நீ அப்படி கூப்பிடலாமா? அப்போ நீ பிரியே கூப்பிட்ட உடனே அவள் உன்னோட மனைவி ஆயிட்டா. அவள் உன்னோட மனைவி அல்ல அப்படின்னா நீ என்னத்துக்காக்கும் அவளை பிரியேன்னு கூப்பிட்டாய்? அக்னி பகவானாக்கும் உன்னோட நாக்குல உட்கார்ந்துட்டு அவளை இப்படி பிரியே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு வச்சிருக்க. அக்னி பகவானோட அனுகிரகம் இருந்தாத்தான் இப்படியெல்லாம் சில சந்தர்ப்பங்களில நமக்கு வார்த்தைகள் இப்படி வரும். அதனால உன்னோட பேரை சொல்லிட்டே அக்னி பகவான் சொல்லியிருக்கார், துர்தமன் அப்படின்னு ராஜகுமாரனாக்கும் என் பொண்ணுக்கு கணவர் அப்படின்னு. நீ இங்க வந்துட்டு என்னோட பொண்ண பிரியேன்னு வேற கூப்பிட்டுருக்காய். ஆசிரமத்துக்குள்ள நீ முதல்ல நுழைஞ்சியே, அப்போ ஒரு பொண்ணை பார்த்தியே, பார்த்துட்டு நீ பிரியேன்னு கூப்பிட்டியே. அந்த முனி எங்க நமஸ்காரம் பண்ணணும்னு எல்லாம் சொன்னியே, அதெல்லாம் இത്ര சீக்கிரமா நீ மறந்து போயிட்டியா? விஸ்மிருதா, மறந்தே போயிட்டியா? க்ஷணாதேவா, ஒரு நொடியில மறந்து போனியா? அவளாக்கும் உன்னோடு உத்தமமான பாரியை அப்படிங்க பிரமுஜமுனி துர்தம ராஜகுமாரன் கிட்ட சொல்றார் அப்படின்னு ஸ்கந்தன் அகஸ்தியனுக்கு சொல்றார். ஸ்லோகம் 54. பிரமுஜமுனி இப்படி சொன்னோன்னு ராஜகுமாரன் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு ஸ்கந்தன் அகஸ்தியர் கிட்ட சொல்றார். त्वयोक्तं यन्मृषा तन्नो तदैवामन्त्रितामया मुने दुष्टो न मे भाव कोपं मा कर्तुमर्हसि. त्वयोक्तं यन्मृषा तन्नो तदा एव आमन्त्रितामया मुने दुष्टो न मे भाव कोपं मा कर्तुम अर्हसि. நீங்கள் சொன்னது பொய்யில்லை அப்படிங்கிறார் ராஜகுமாரன் முனிட்ட. நான் பிரியே அப்படின்னு தான் கூப்பிட்டேன், அது உண்மைதான். ஆனா மகர்ஷே, என்னோட மனசுல எந்த விதமான துஷ்டத்தரமும் இல்லை. என்னோட மனசு ரொம்ப கிளீன் போல்ட்டா இருந்தது. நான் சும்மா பேச்சுக்கு ஒரு பிரியேன்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். அதாக்கி என்னோட மனசுக்குள்ள என்னோட மனைவியா நினைச்சுட்டு நான் கூப்பிடலை. அதனால நீங்கள் கோபிச்சுக்காதுங்கோ அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 55. ரிஷிர்வாஜா, அதுக்கு ராஜகுமாரனோடு அந்த சொல்லுக்கு முனி பதில் சொல்றார். பிரமுஜ முனி, ரேவதியோடு வளர்த்தப்பா. ராஜன்னுக்தம் त्वया சத்யம் ந பாவோ தூஷிதஸ்தவ வக்னினா பிரேரிதேனேத்தம் பவதா வியாஹ்ருதம் வஜ. ராஜன் உக்தம் त्वया சத்யம் ந பாவோ தூஷிதஹ தவ வக்னினா பிரேரிதேன இத்தம் பவதா வியாஹ்ருதம் வஜஹ.
രാജന്നുക്തം ത്വയാ സത്യം ന ഭാവോ ദൂഷിതസ്തവ വഹ്നിനാ പ്രേരിതേനേത്തം ഭവദാ വ്യാഹൃതം വദ. துர்கம ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் பிரமுஜ முனி. நீங்கள் உண்மைய சொன்ன, உங்களோட மனசு கிளீனா இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களோட மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். துஷிச்சதான மனசா அல்ல உங்களோட மனசு அப்படிங்கறது எனக்கு தெரியும். அக்னி பகவான் உங்களோட நாக்குக்குள்ள உட்கார்ந்து பிரேரணை பண்ணினதினாலே ஆக்கம். வஹ்னினா பிரேரிதேன இத்தம் பவதா வியாஹ்ருதம் வத. அக்னி பகவான் உங்களோட நாக்குக்குள்ள உட்கார்ந்துட்டு பிரேரணை பண்ணினதினாலே ஆக்கம் உங்களுக்கு என்னோட பொண்ண பிரியே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு தோணி இருக்கு அப்படிங்கிறார் முனி. ஸ்லோகம் 56. பிரமுஜ முனி துர்தமன் அப்படிங்கிற ராஜகுமாரன் கிட்ட மறுபடியும் சொல்றார். அத்ய பிருஷ்டோ மயா வஹ்னி கோஸ்யா பர்த்தா பவிஷ்யதி தேனோக்தம் துர்தமோ ராஜா பவிதாஸ்யா பதீர்த்ருவம். அத்ய பிருஷ்டஹ மயா வஹ்னிஹி கஹ அஸ்யா பர்த்தா பவிஷ்யதி தேன உக்தம் துர்தமஹ ராஜா பவிதா அஸ்யா பதிஹி த்ருவம். அத்ய பிருஷ்டோ மயா வஹ்னி கோஸ்யா பர்த்தா பவிஷ்யதி தேனோக்தம் துர்தமோ ராஜா பவிதாஸ்யா பதிர்த்ருவம். இன்னைக்கு அக்னியில ஹோமம் பண்றத நான் அக்னி தேவன் கிட்ட கேட்டேன். ஆராக்கும் என்னோட புத்திரக்கு கணவராயிட்டு வருவார் அப்படின்னு. கொஞ்ச நாளா நான் இப்படி கவலைப்பட்டு இருக்கேன். பொன் குழந்தைக்கு இப்படி வயசாயிட்டு வர்றது, கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணும். என்னொரு அழகாக்கும் என்னோட புத்திரிக்கு, அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரனை நான் எங்க போய் தேடுவேன் இப்படின்னு எல்லாம் கவலைப்பட்டு இன்னைக்கு அக்னி பகவான் கிட்ட ஹோமம் பண்றத நான் கேட்டேன். என்னோட சங்கடத்தை எல்லாம் சொல்லி கேட்டோன்னு அக்னி பகவான் சொன்னார் துர்தமன் அப்படிங்கிற ராஜா உன்னோட புத்திரியோடு கணவராயிட்டு பவிப்பர் அப்படின்னு. ஸ்லோகம் 57. முனி துர்தமன் அப்படிங்கிற ராஜகுமாரன் கிட்ட பேசிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பிரமுஜ முனியாக்கும் பேசிட்டு இருக்கார். ஸ்கந்தன் அந்த வர்ணனை எல்லாம் அகஸ்திய மாமனிக்கு சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ததாதல் ஸ்வமயா தத்தாமிமாம் கன்யாம் மஹீபத பிரியேத்யாமந்திரிதா பூர்வம் மாவிஜாரம் குருஷ்வபோ. ததாதல்ஸ்வ மயா தத்தாம் இமாம் கன்யாம் மஹீபத பிரியேதி ஆமந்திரிதா பூர்வம் மா விசாரம் குருஷ்வ போ. ததாதல்ஸ்வ மயா தத்தாமிமாம் கன்யாம் மஹீபத பிரியேத்யாமந்திரிதா பூர்வம் மா விசாரம் குருஷ்வபோ. அதனால ராஜகுமாரா, மஹீபதே ராஜாவே, பூமிய பரிபாலனம் பண்றவரே, நான் என்னோட புத்திரிய உங்களுக்கு இப்ப தரேன். தத்தாம் நான் இப்ப தரேன். இவளை பத்னியாயிட்டு സ്വീകരിക്കണം. பிரியே அப்படின்னு கூப்பிட்டதுனாலே ஆக்குமோ இப்படி சம்பவிச்சது அப்படின்னு ஒன்னும் கவலைப்படாத. இதெல்லாம் விதியாக்கும். அக்னிதேவன் ஆல்ரெடி சொல்லியாச்சு, நீதான் என்னோட புத்திரிக்கு கணவர் அப்படின்னு. அதனால அக்னிதேவன் உன்னோட நாக்கிலையும் பிரியே அப்படின்னு கூப்பிட வச்சுட்டார்.
அதனால நீ அதெல்லாம் ஒன்றும் நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். பிரியேன்னு கூப்பிட்டதுனால மனைவியா சீகரிக்கேண்டி வந்ததே அப்படின்னு ஒன்னும் நினைச்சுக்காதே அப்படிங்கிறார். ஸ்லோகம் 58. ஸ்ருத்வைதல் சோபவத்தூஷ்ணீம் சிந்தயன் முனிபாஷிதம் வைவாஹிகம் விதிம் தஸ்ய முனிகர்த்தும் சமுத்யத. ஸ்ருத்யைதல் சோ அபவத் தூஷ்ணீம் சிந்தயன் முனிபாஷிதம் வைவாஹிகம் விதிம் தஸ்ய முனிஹி கர்த்தும் சமுத்யதः. ஸ்ருத்வைதல் சோபவத் தூஷ்ணீம் சிந்தயன் முனிபாஷிதம் வைவாஹிகம் விதிம் தஸ்ய முனிகர்த்தும் சமுத்யத. தூஷ்ணீம் அப்படின்னா பேசாம மௌனமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மகர்ஷி சொன்னதை கேட்டுட்டு அத யோசனை பண்ணிட்டு அந்த துர்தமன் அப்படிங்கிற ராஜா பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தார். மகர்ஷியாகட்டும் அந்த ராஜகுமாரனுக்கு தன்னோட புத்திரியான ரேவதிய திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய எல்லாவித அரேஞ்ச்மெண்ட்டும் நடத்துறதுக்காக அதனோடு ஒரு ஆரம்பம் தொடங்கினார். அதுக்கான ஒருக்கங்கள் எல்லாம் தொடங்கினார் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 59. அதோத்யதம் விவாஹாய திருஷ்ட்வா கன்யா ப்ரவீத் முனிம் ரேவத்ரிச்சே விவாஹோ மே தாத கர்த்தும் த்வமர்ஹசி. அதஹ உத்யதம் விவாஹாய திருஷ்ட்வா கன்யா அப்ரவீத் முனி ரேவதி ரிச்சே விவாஹோ மே தாத கர்த்தும் த்வம் அர்ஹசி. அதோத்யதம் விவாஹாய திருஷ்ட்வா கன்யா ப்ரவீத் முனி ரேவத்ரிச்சே விவாஹோ மே ரேவதி ரிச்சே விவாஹோ மே தாத கர்த்தும் த்வமர்ஹசி. தன்னோட அப்பா பிரமுஜன் அப்படிங்கிற மகர்ஷி ரேவதியோடு திருமணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றத பார்த்துட்டு அந்த கன்னிகையான ரேவதி முனியான அப்பா கிட்ட இப்படி சொல்றா, அப்பா என்னோட திருமணம் எல்லாம் நீங்கள் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறத பார்த்தேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னவாக்கும் கண்டிஷன் அப்படின்னாக்கா ரேவதி நட்சத்திரத்துல தான் என்னோட திருமணத்தை பண்ணணும். அப்படி ரேவதி நட்சத்திரம் அல்லாதக்கு வேறொரு நட்சத்திரத்துல என்னோட கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ரேவதி நட்சத்திரத்துல தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால ரேவதி நட்சத்திரத்துல வேணாம் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றா. ஸ்லோகம் 60. ரிஷிருவாஜா மகளான தத்துபுத்திரியான ரேவதி பிரமுஜ முனியிட்ட இப்படி சொன்னோன அந்த முனி அதுக்கான பதில சொல்றார். வல்சே விவாஹயோக்யானி சந்தியன்யர்ச்சாணி பூரிஷ ரேவத்யாம் கதமுத்வாஹ பௌஷ்ணபம் நதிவிஸ்திதம். வல்சே விவாஹயோக்யானி சந்தி அன்யர்ச்சாணி பூரிஷः ரேவத்யாம் கதம் உத்வாஹः பௌஷ்ணபம் ந திவி ஸ்திதம். வல்சே விவாஹயோக்யானி சந்தியன்யர்ச்சாணி பூரிஷ ரேவத்யாம் கதமுத்வாஹ பௌஷ்ணபம் ந திவி ஸ்திதம். வல்சே குழந்தை அப்படின்னு கூப்பிடுறார்.
என்ன வாக்கும் நீ இப்படி அடம் பிடிக்கிறாய்? இப்படி அடம் பிடிச்சானா நான் எப்படியாக்கும் உன்னோட திருமணத்தை நடத்துவேன். வானத்துல இப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு இல்லை. அந்த ரேவதி நட்சத்திரம் கிருதவாக் அப்படிங்கிற முனியோடு சாபத்தால கீழே குமுத மலையில விழுந்தெடுத்து அந்த மலையில விழுந்ததுனாலேயாக்கும் நீ பிறந்திருக்காய் அந்த தேஜஸ்ல. இனி அந்த ரேவதி நட்சத்திரத்தை நான் எங்க போய் பிடிக்க? புரோருட்டாதி நட்சத்திரம் இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, நடுவுல ரேவதி நட்சத்திரத்தை காணோம். அதுக்கப்புறமா அங்க அஸ்விதி நட்சத்திரம் தான் நின்று இருக்கு, ரேவதி நட்சத்திரத்துல காணவதில்லை. அதனால அடம் பிடிக்காதே குழந்தை அப்படின்னு சொல்றார். விவாகத்துக்கு யோக்கியமான, கல்யாணம் பண்றதுக்கு யோக்கியமான நிறைய நிறைய நட்சத்திரங்கள் வேறையும் நிறைய இருக்கே. ரேவதி நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணணும் சொன்னா நான் என்ன வாக்கும் செய்வேன்? வானத்திலேயே அந்த நட்சத்திரம் இப்ப இல்லை. பௌஷ்ணவம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம், பௌஷ்ணவம் ந திவிஜனன வானம் ஸ்திதம், அந்த வானத்திலேயே ந ஸ்திதம், அந்த ரேவதி நட்சத்திரம் இப்ப இல்லை. நான் என்ன வாக்கு பண்ணுவேன் குழந்தை அப்படின்னு கேட்கிறார் முனி.